அருகே இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில தொழிலாளியை கைது செய்யாமல் நியாயம் கேட்ட அப்பகுதி ஆண்கள் 4 பேரை காவல்துறை கைது செய்ததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை தாம்பரம் அடுத்த சமத்துவ பெரியார் நகரில் இளம்பெண் ஒருவருக்கு வடமாநில தொழிலாளி நள்ளிரவில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தாரும் அப்பகுதி பெண்களும் திரண்டு அந்த நபரிடம் நியாயம் கேட்டதாக தெரிகிறது. தகவல் அறிந்து வந்த பேருக்கன்காரணி போலீசார் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அந்த தொழிலாளியின் முதலாளி கொடுத்த ரகசிய புகாரின் பேரில் விடியற் காலையில் அநீதியை தட்டி கேட்ட அப்பகுதி ஆண்கள் 4 பேரை காவல்துறை அதிரடியாக கைது செய்ததாக புகார் எழுந்துள்ளது. காவல்துறையின் இந்த ஒருதலைபட்சமான நடவடிக்கையை கண்டித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரியும் அப்பகுதி பெண்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட திரண்டு வந்ததால் கிஷ்கிந்தா சாலை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. ஒரு பொண்ணை ஒரு இந்திக்கார தப்பா நம்பிக்கிட்டா சார், பலாத்காரம் பண்ணியிருக்கான், கையை பிடிச்சி இழுத்துருக்கான், அந்த பொண்ணுகிட்ட தப்பான வார்த்தையெல்லாம் பேசியிருக்கான், அறுவருக்கு தட்டாச்சு. அந்த பொண்ணு போகும்போது நேருக்கு நேர் இப்படி ஓடி போய் இருக்கமா இருக்கி அந்த பொண்ணை இது பண்ணி இப்போ குழந்தை பயந்து வந்து எங்க கிட்ட சொல்லிச்சு சார், என்ன இந்த மாதிரி பண்ணான்னு. லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அவனை அடித்தோம் சார். நாங்கள் ஏன்டா இப்படி பண்ணனு நாங்கள் லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்தோம். அடித்து முடிச்சுட்டு என்ன பண்ணால், என்ன பொம்பளைங்கெல்லாம் ஒரே கத்துறாங்கன்னு தூங்கி இந்த ஆம்பளைங்கெல்லாம் நைட்டு 12 மணிக்கு சார் தூங்கி இந்த ஆம்பளைங்கெல்லாம் எழுந்து வெளியே வந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நாங்கள் சொன்னோம் எங்கள் வீட்டு ஆம்பளைங்க கிட்ட இந்த மாதிரின்னு. அப்போ எங்கள் வீட்டு ஆம்பளைங்க என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் இருங்க நம்ம ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸுக்கு பீர்த்தங்கர ஸ்டேஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்தாங்க. 1 மணிக்கு வந்தாங்க. வந்து அந்த அடிச்சா உக்காந்தால அவனை கூப்பிட்டு அவன் பேர் அவனோட ஃபோன் நம்பர் எழுதி வாங்கினேன். அந்த பையனை ஃபோட்டோ எடுத்துட்டு ஏதாவது ஒரு விஷயமா எவ்வளோ அசால்ட்டாக சொன்னாங்க தெரியுமா சார், எங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். ஏதாவது ஒரு விஷயமா அதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவ்வளோ இலக்காரமாக பேசி போலீஸ்காரங்க கூட்டிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போல சார், அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டிட்டு வந்து வச்சு வேலை வாங்குற ஒரு முதலாளி அவர் சொல்றாரு, சரி நாங்க வந்து நீங்க எந்த தப்பு எதுவும் பண்ணாதீங்க, நம்ம ஊருக்குள்ள இருக்கிறோம், ஒருத்தருக்கு சமாதானமா போய்க்கலாம், எனக்கு மரியாதை கொடுத்து கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணாதீங்க, நான் வரேன் நாளைக்கு காலையில பேசிக்கலாம், நான் வெளியூர்ல இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அவங்களை வச்சு வேலை வாங்குறவரு. சரி ஊருக்குள்ள இருக்கோம், ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு, நாங்க அவருக்கு மரியாதை கொடுத்தோம். அவரு என்ன பண்ணிட்டாரு, சத்தம் இல்லாம அவர் ஒரு ஆளை வச்சு இப்போ எங்க வீட்டு போலீஸுக்கு போன் பண்ணாங்க பத்தி ஆம்பளைங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே இப்போ அந்த 4 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் பேத்தங்கர ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஜட்டியோட கூட்டிட்டு போறாங்க. 6 மணிக்கெல்லாம் ஜட்டியோட வந்து இட்டுன்னு போறாங்க. எல்லாம் பேத்தங்கர ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. வர வரைக்கும் மூஞ்சி கழுவ பாத்ரூம் போக கூட விடல. இங்க வந்தவங்க எல்லாம் எங்களை வாங்க, இவங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், பேத்தங்கரைக்கு போகலாம், ஸ்டேஷன் போகலான்னு கூப்பிடுறாங்க, வாங்க நாங்க வரோன்றோம். ஆலங்குளம் அருகே திருமண வீட்டு விருந்தின் போது புகுந்த 6 பேர் கொண்ட முகமூடி கும்பல் அங்கிருந்த 6 பேரை அரிவாளால் வெட்டுவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் நெட்டூர் சர்ச் தெருவில் உள்ள ஒரு திருமண வீட்டில் நேற்று மாலை விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது முகமூடி அணிந்து வந்த 6 நபர்கள் அங்கிருந்த ரமேஷ், அருண்மாறன், ராயப்பன் உள்ளிட்ட 6 பேரை ஓட விரட்டி கொடூரமாக வெட்டியுள்ளது. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு ஆலங்குளம் மற்றும் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் நெட்டூர் தேவாலயம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்லாத பொதுமக்கள் மறியலை தொடர்ந்த நிலையில் ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான முகமூடி கும்பலை தேடி வருகின்றனர். சங்கரன் கோவிலில் வீட்டில் படிக்கட்டில் அமர்ந்திருந்த போது தவறி வாறுகாலில் விழுந்த கருப்புசாமி என்ற இசைக்கலைஞர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் கணபதி மகன் கருப்புசாமி. இசைக்கலைஞரான இவர் நேற்று இரவு கக்கன் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் படிக்கட்டில் அமர்ந்திருந்த போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த சாக்கடை கால்வாயில் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இன்று காலையில் அவர் வாறுகாலில் சடலமாக கிடப்பதை கண்ட பொதுமக்கள் சங்கரன் கோவில் டவுன் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.